ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போன வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அதை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சின்ன முயற்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்காக முடிக்க போகிறோம், முடிக்கணும்னு போட்டே வர போகிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இங்கிலீஷ் மீடியம் இதுதான். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 2 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஜிஎஸ்னா பாலிட்டி. ஃபர்ஸ்ட் பாலிட்டி முடிக்க போகிறோம், அடுத்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி, அப்படி எது முக்கியமா அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து புதுசாக வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது ஸ்டார்ட் பண்ணணும், எது முக்கியமான பாயிண்ட் எல்லாமே படிக்கணும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு லெசன் 2 லெசன், அதாவது எல்லா லெசன் டாபிக்ஸுமே கவர் ஆயிருக்கும் இதுல. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த டாபிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 சின்னதா இருந்துச்சுன்னா 2 இல்ல பெருசா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நான் பண்ணிட்டு வர போறோம். அதுல இன்னைக்கு நம்ம 6th பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அதுக்கப்புறம் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. ஸோ இதுல எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் கரெக்டா சொல்ல போறேன். அது மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னென்ன கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் காட்ட போறேன். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே பார்த்து ஒரு கம்பேர் பண்ணி நம்ம படிச்சு முடிக்கலாம். ஈஸியா தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, வீடியோ போகலாம். ஸோ அந்த 2ம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து வரும். இங்க இருக்கு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அதுக்கப்புறம் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. ஸோ இருக்கிறதே அந்த 2 தான். 2மே கொஞ்சம் முக்கியமான லெசன்ஸ் தான். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம முடிச்சிடலாம். சரி, ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அதான் ஃபர்ஸ்ட் யூனிட், அதான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுவும் முக்கியம் கிடையாது. இது அப்படியே நெக்ஸ்ட் வாங்க. ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைவர்சிட்டி இன் இந்தியா, அதாவது டைவர்சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் ஏ ஹோம் டு சிவிலைசேஷன் தட் இஸ் 5 years ஓல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா என்ன, அதாவது எத்தனை இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 years ஓல்டு, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி என்னென்ன அந்த மாடர்ன் இந்தியா ரேஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இது இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆட்மன் அவுட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடியன்ஸ், நீக்ராய்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரியன்ஸ், அல்பைன்ஸ் அண்ட் மங்கலோயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இது பாத்துங்க. ஸோ யார் யாரு திராவிடியன்ஸ் அப்படின்னா சவுத் இந்தியாவும் இருப்பாங்களே அவங்க, நீக்ராய்ட்ஸ்னா கொஞ்சம் அந்த கருப்பின மக்கள் தான் இருப்பாங்க அவங்க, ஆரியன்ஸ்னா பாத்தீங்கன்னா இந்த பிராமின்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்களே அவங்க, அல்பைன்ஸ் அப்படின்னா அந்த மலை பிரதேசங்கள்ல இருக்காங்க. அதே மாதிரி மங்கலோயிட்ஸ் அப்படின்னா அந்த கொஞ்சம் சைனீஸ் மாதிரி லைட்டா இருப்பாங்க இல்லையா அவங்க, அந்த மாதிரி. ஸோ திராவிடியன்ஸ், நீக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், அல்பைன்ஸ் அண்ட் மங்கலாய்ட்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா ரேஸ்ல இருக்கிறவங்க, இப்போ இந்தியாவில இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா இஸ் வந்து சப்கான்டினென்ட். ஏன் இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா? ஸோ அதாவது ஒரு கான்டினென்ட் அப்படின்னா ஒரு அதோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன், அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மக்களோட இது எக்கனாமிக், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அது கான்டினென்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியான்றது வந்து கான்டினென்ட் இல்லைனாலும் ஒரு சப்கான்டினென்ட். ஸோ அந்த கான்டினென்ட்ல என்னென்ன எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இருக்கு. மலையா, பள்ளமா, இல்ல மக்கள் வந்து டைவர்சிட்டியான ஒரு டைவர்ஸான ஒரு மக்கள் கூட்டமா, அந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஸோ இந்தியான்றத பத்தின ஒரு சப்கான்டினென்ட்றத பத்தி நம்ம பாத்துக்கணும், அவ்வளவுதான். அதான் சொல்றாங்க. ஸோ இன்ஃபுளுயன்ஸ் அப்பான் பீப்புள் ஹூ லிவ் இன் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதான் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய இருக்கு இல்லையா? அதான் 5 வகையை வந்து தமிழ்ல பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கான்டினென்ட்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா தான் கான்டினென்ட் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவிலே அது எல்லாமே இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்கான்டினென்ட். கான்டினென்ட் அந்த அளவுக்கு பெருசா இல்லைனாலும் ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லைன் பாருங்க. பிசிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் ஃபீச்சர் டிட்டர்மின் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் எ ரீஜன். இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பிசிக்கல் கண்டிஷன், அந்த மலையா காடா அந்த பேஸ் பண்ணி, கிளைமேட்டிக் ஃபீச்சர் அங்க வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குமா, இல்ல அங்க வந்து ரொம்ப வறண்ட பாலைவனமா இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. இது வந்து அப்படி தமிழ் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப குறிஞ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மலை சார்ந்த இடம், அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பொருளாதார ரீதியா என்ன அவங்க பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர், சரி,
கொடுத்துருப்பாங்க, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, அந்த காஃபி கல்டிவேஷன், டீ கல்டிவேஷன், அதாவது மலைப்பகுதியில அதை தான் பண்ண முடியும். ஏன்னா அங்க இருக்கிறது லேட்ரைட் சாயில்ன்றதுனால அங்க அதை தான் பண்ண முடியும். சோ அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இது முல்லை காடு, காடுனா என்னன்னு சொல்லுவாங்க, நிறைமேய்த்தல், அதுதான் அங்க பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது மலையில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பிளைன் ரீஜன் மருதம் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விதை விதைக்கிறது, அறுவடை செய்யறது, இந்த மாதிரி அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா. இதே வந்து கோஸ்டல் ஏரியா அந்த பக்கம் போனோம்னா என்ன பண்ணுவாங்க, உப்பு விளைவிக்கிறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி. சோ பாலைவனத்துல போனாங்கன்னா அங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி இருக்காது. அதான் எய்னர் ஏஜ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்தல், நிறை கவர்தல், அந்த மாதிரி வேலை திருட்டுத்தனமா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லியிருப்பாங்க. அதாவது தமிழ்ல, ஓகேங்களா. அதான் இங்க அப்படி கொடுத்துருக்காங்க. சோ அந்த ஒரு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் ஃபீச்சர். ஸோ அது ரெண்டு தான் அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். அதுதான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பிளைன்ஸ்னா என்னது, அந்த சமவெளியில இருப்பாங்களே அவங்க, அந்த மருதம், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. கோஸ்டல் என்னது, அந்த கடல் பகுதியில இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க. இதே வந்து மவுண்டன் ரீஜன்ல என்ன பண்ணுவாங்க, அதுல வந்து முல்லையில என்ன பண்ணுவாங்க, ஏரிங் ஆஃப் அனிமல்ஸ். டேரிங் ஆஃப் அனிமல் என்னது, நிறைமேய்த்தல். இது ஹில்லி லேண்ட்ஸ்கேப்ஸ், ஹில்லினா என்னது, மலை, குறிஞ்சி நிலப்பகுதி, அங்க என்ன பண்ணுவாங்க, கல்டிவேஷன் ஆஃப் காஃபி அண்ட் டீ, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆல்சோ இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா ஆஃப் எ ரீஜன். ஃப்ளோரானா என்ன, பூச்செடி இதெல்லாம், ஃபானானா என்னது, அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு லேண்ட் ஃபார்ம்ல இருக்க வேறுமைப்பாடுகள் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்க ஃப்ளோரா அண்ட் ஃபானா அது இருக்கு இல்லையா, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணா இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப டெசர்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க ஃப்ளோரா வந்து எதிர்பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கள்ளிச்செடி இந்த மாதிரிதான் எதிர்பார்க்க முடியும். இதே வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சு என்ன இருக்கும், கள்ளிச்செடி தவிர மற்ற மரமும் வளர்ந்துருக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சிருந்தா மண் வளமா இருந்திருக்கும், நிறைய வளர முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அனிமல்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. அதிக வெயில தாக்க பிடிக்கிறதுக்கான இந்த கேமல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாம்புங்க, இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலப்பகுதியோட டைவர்சிட்டி என்ன பண்ணும், இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த வந்து சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே, இதுல முக்கியமானது அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கிற ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கேட்டுருக்காங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட், அதாவது இந்தியாவில அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்றது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசன்ராம், மேகாலயாவில் இருக்க மாசன்ராம்ல தான் அது அதிகமா இருக்கு. இது கம்மியானது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இருக்கு ஜெய்சால்மர், இதுதான் மாசன்ராம், இதுதான் ஜெய்சால்மர். ஸோ இது ராஜஸ்தான்ல இருக்கு, மேகாலயா இருக்கு. இது ஹையஸ்ட் ரெயின்ஃபாலா இருக்கிறதுனால என்ன பண்ணுது, கிளைமேட்டிக் கண்டிஷன் அஃபெக்ட், அது இம்பாக்ட் என்ன பண்ணிருக்கு, நல்லா புல்வெளியா நல்லா லஷ்ஷா இருக்கு பார்க்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வறண்ட இடம் மாதிரி கொஞ்சம் இதா இருக்கு இல்லையா, அந்த இடம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் இம்பாக்ட் பண்ணுறது சரிதான், ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு பார்த்தாலே ஃபேமிலி தான். ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபேமிலி வந்து ஒரு 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 4-5 ஃபேமிலி சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு தெரு, அந்த தெருவெல்லாம் நிறைய சேர்ந்துச்சுன்னா ஒரு ஊர், அந்த மாதிரி. ஸோ வந்து ஒரு ஃபேமிலில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. எப்படி நம்ம உடம்பு வந்து பேசிக் யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு செல்லுல ஒன்னா சேர்ந்தா டிஷ்யூல ஒன்னா சேர்ந்தா ஆர்கன்ல ஒன்னா சேர்ந்தா ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஒன்னா இருக்கிறதா ஹியூமன் பாடி. ஸோ அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா செல், அதாவது உடம்புக்கு செல் எப்படியோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் எதுன்னு பார்த்தோம்னா ஃபேமிலிஸ் தான் அப்படின்றாங்க. அதே வந்து ரெண்டு இருக்கு, ஒன்னு ஜாயிண்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி. கூட்டு குடும்பம், தனி குடும்பம், அதுதான் அந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி ஒன்னா பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதில் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. ஸோ ஓகே, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி அப்படின்னா என்னது, நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா நிறைய ரிலிஜன் வந்து நிறைய இருக்கு இல்லையா. சோ அதனால என்ன டைவர்ஸா இருக்கு, டைவர்சிட்டி வந்து அதை பேஸ் பண்ணி என்ன இருக்கு அப்படின்றது தான் இந்த டாபிக். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியா இஸ் எ செகுலர் கண்ட்ரி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் இருக்கு, அங்க ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட் ரிலிஜனே பாத்தீங்கன்னா முஸ்லீம், அப்படி இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேட்டிகன் பார்த்தா அங்க கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான். ஆனா பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க, ஓகேங்களா. அதான் இங்க சொல்லிக்காங்க. இங்க பாருங்க யாரும் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, இஸ்லாம் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சீக்ஸ் இருக்காங்க, புத்திசம் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, சொராஸ்ட்ரியனிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலீஜன் வந்துருக்கு இல்லையா. அதனால பார்த்தோன்னா செகுலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அதாவது இதுதான் ஸ்டேட் ரிலிஜன் சொல்லிட்டு, எப்படி பாகிஸ்தான் வந்து
இஸ்லாம் வந்து ஸ்டேட் ரிலிஜன் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நம்ம இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. அதனால தான் செகுலர் கண்ட்ரி அப்படின்றாங்க. அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், பாத்தீங்கன்னா ஃப்ரீடம், அதாவது ரிலிஜன் வந்து இது பண்றதுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சோ அதுதான் வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல். எது லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஏன்னா இப்ப நிறைய ரிலீஜன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஃபெஸ்டிவல் இருக்கும். அப்படின்னும் எக்கச்சக்கமான ஃபெஸ்டிவல் இருக்கும் இல்லையா? அதை தான் வந்து சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹிந்துஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும்? பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி, துர்கா பூஜை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஹிந்துஸ்க்கு வரும். இதை பாத்தீங்கன்னா மிலாடி நபி, ரம்ஜான், இவங்க இதெல்லாம் யாருக்கு வரும்? இஸ்லாமுக்கு வரும். கிறிஸ்துமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு, புத்தா அவங்களாம் புத்திஸ்ட், அதுல குருநானக்ல சீக்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த இது வந்து ஜெயின் மகாவீர் ஜெயந்தி பாத்தீங்கன்னா ஜெயினிசம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நிறைய ரிலிஜன் இருக்கனால நிறைய இது வந்து இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா லிங்குவிஸ்டிக், அதாவது லாங்குவேஜ் பேஸ் பண்ணி என்ன அங்க டைவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பாத்தீங்கன்னா என்ன சென்சஸ் பார்க்கணும். நம்ம நார்மலா சென்சர்னு லாஸ்டா எடுத்தது 2011 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு போயிருவோம். பட் கொஸ்டின் வந்து குழப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 2001 சென்சஸ் படி என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவில மேஜர் லாங்குவேஜ், அதாவது அதிகமா இருக்கிற லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 122, மைனர் லாங்குவேஜ் அதாவது பாத்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அது பாத்தீங்கன்னா 1599 இருக்கு அப்படின்றாங்க. ஸோ மேஜர் லாங்குவேஜ் 122, அடுத்த மத்த லாங்குவேஜ் பார்த்தோம்னா 1599 இருக்கும். இங்க 22, இங்க 99 ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி பார்த்தோம்னா 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலிக்கு நம்ம வந்து தமிழ்ல கூட படிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்தோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக், அதே மாதிரி சைனோ டிபெட்டியன் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ பிரிச்சிருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். சோ இது பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். அதை நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். ஸோ இங்கிலீஷ் இங்க 6ல கொடுத்தா பாத்துக்கணும். ஸோ இந்தோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக், சைனோ டிபெட்டியன். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் திராவிடியன் லாங்குவேஜ். ஸோ திராவிடியன் லாங்குவேஜ் இங்க ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதுல பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டேபிளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா, அதாவது இது பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ். ஓகேங்களா? அந்த படி பாத்தீங்கன்னா எவ்வளவு லாங்குவேஜ், எவ்வளவு பெர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து பேசுறாங்க அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிந்தி இருக்கு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அதிகமா பேசக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால சோ ஹிந்தி பாத்தீங்கன்னா 43.63. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுனாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஞாபகம் வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா போடலாம். ஓகேங்களா? அதனாலதான். சோ ஹிந்தி பாத்தீங்கன்னா 43. அடுத்து பெங்காலி பாத்தீங்கன்னா 8, கிட்டத்தட்ட 8.30%. தெலுங்கு பாத்தீங்கன்னா 6.93. இது பாத்தீங்கன்னா 1 2 2, இது பாத்தீங்கன்னா 2 3 7, 3 டேபிள்ஸ்ல வரும். அதனால கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மராத்தி பாத்தீங்கன்னா 7.09. கடைசியா நம்ம தமிழ் பாத்தீங்கன்னா 5.89% வந்து பேசுறாங்க. டோட்டல் பாப்புலேஷன்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வந்து ஹிந்தி 43.63, பெங்காலி 8.30, தெலுங்கு பார்த்தோம்னா 6.93, மராத்தி 7.09, தமிழ் பாத்தீங்கன்னா 5.89. ஓகே, முக்கியமானது இது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும். போர்த்துகீஸ், டச்சு, பிரிட்டிஷ், டேனிஷ், பிரெஞ்சு இவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ட்ரேடு, வாணிகம் பண்றதுக்கும் அவங்களோட ஆக்குபேஷன் ஏதாவது பண்ணும் அப்படின்றதுக்காக போனாங்க. அவங்க வந்ததுக்கு பார்த்தா நிறைய நம்மளோட கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் இதுல பாத்தீங்கன்னா நிறைய இம்பாக்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணி போனாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா 300 இயர்ஸா, அதாவது 1947 முன்னாடி வரைக்கும் 300 இயர்ஸ் வரைக்கும் நம்மள ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றாங்க. ஸோ 300 இயர்ஸ்னுவாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா 200 இயர்ஸ்னுவாங்க. ஸோ ஆப்ஷன் வச்சு நம்ம பாத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து அப்ப அந்த டைம்ல தான் என்னாச்சு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நம்ம இந்தியாவில் நிறைய ப்ராமினெண்டா வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம் இல்லையா? நம்மளோட அதை பார்த்தீங்கன்னா நம்ம மீடியமே பார்த்தீங்கன்னா என்னது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் பிரிஞ்சு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் படி என்ன, கான்ஸ்டியூஷன் படி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 22 லாங்குவேஜ் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது 10th வரும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது 243 இருந்து 249 வரைக்கும் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வரும் இல்லையா? ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா 8th ஸ்கெடியூல்ல வரும். கரெக்டுங்களா? சோ அதுல வந்து ஃபுல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எத்தனை இது தனியா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன டிக்ளேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் எந்த லாங்குவேஜ் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா 2004. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வந்து 2008. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, அடுத்து கன்னடா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரி, இது வந்து 2005. சாரி, இது ரெண்டு தான் 2008. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மலையாளம் வரும். மலையாளம் பார்த்தீங்கன்னா 2013. அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரியா வந்து 2016. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்க்கலாம். அடுத்து ஓகே பார்த்தீங்கன்னா இந்த இதுல வந்து இப்போ ரீசெண்டா வந்து பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஒரு 4-5 லாங்குவேஜ் வந்து ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த லெசனில் கேட்குறாங்கன்னா மெயினாக இது வந்து கேட்பாங்க, அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷனில். அது எதுனா மேட்ச்சில், அதாவது ஃபோக் டான்சஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவோட ஃபோக் டான்சஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி கேட்டிருக்காங்க. மேட்ச் மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேரளா, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் மாற்றி மாற்றி கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாகவே எப்படி கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே மேப் கொடுத்து அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டைரக்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு சில இதில் இருக்கிறது இதில் இல்லாததெல்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பாருங்க. ஓகே, அசாமில் பார்த்தோன்னா சாட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் இருக்கு. பட் இங்கே அசாமில் பிஹூ மட்டும் தான் இருக்கும், சாட்ரியா வந்து இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதை தான் இங்கே கீழே எடுத்து எழுதி வச்சிருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. சரி, ஓகே. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இதை பார்த்தாலே ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத எழுதி வச்சிருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுனாவே நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். ஸோ இது பேர் கொடுத்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளாவே நம்மளுக்கு நல்லா தெரியும், கத்தக்கல்லினாவே கேரளா. விவேக் சொல்வார் இல்லையா, என்னுடைய இது கத்தக்களி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி. ஸோ கேரளானாவே கத்தக்களி, மோகினியாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் வந்து கரெக்டாக தெரிஞ்சு. கேரளானாவே என்னது மோகினி பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவாங்க இல்லையா, பயமுறுத்துவாங்க இல்லையா. ஸோ அதனால அது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ இதில் ஞாபகம் வராது பார்த்தீங்கன்னா தேயம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வந்து கேரளா பார்த்தீங்கன்னா தேயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் மொத்தம் வந்து 3. ஸோ தேயம், மோகினியாட்டம், கதகளி. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தேயம் கொடுத்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்து பார்த்தோன்னா பஞ்சாப் பார்த்தோன்னா பாங்க்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ். ஓகேங்களா? ஸோ பாங்க்ரா, பஞ்சாப். ஸோ ஹிந்தி படம் எத்தனை பேர் பார்த்துப்பீங்கன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் வந்து ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்கு. நம்ம ஊர் கல் மாதிரி அங்கே வந்து பாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப் வந்து பாங்கு, பாங்கரா. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்னாவே நம்மளுக்கு தாண்டியா, ஆட்டமோட அது ஓகே, அதனால ஞாபகம் வந்துடும். கர்பா அடிக்கடி இந்த
கர்பா டான்ஸ் வந்து அடிக்கடி வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல யூடியூப்ல நிறைய வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து ஃபேமஸாக இருந்துச்சு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி. குஜராத் நாளே கர்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படினாலுமே ஞாபகம் வச்சுக்கலாம் கூட ஜீனா ஜி 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 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கர்பா அண்ட் தாடியா குஜராத். ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா கோமர் கோமர் கோமர்னு ஆடுவாங்க இல்லையா, அது அந்த கோமர். அப்புறம் கால்பெலியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால்பெலியா கோமர் அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கால்பெலியா கோமர். அடுத்து பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா ராஸ் லீலா. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து சோழியா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உத்தரகாண்டுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டுக்கு ஏதோ ஒரு சோழியா போயிருக்காரு, சோழியா போயிருக்காருனாலே ஒரு வேலையா அந்த மாதிரி. ஸோ காண்டாயிட்டு உத்தரவு போட்டோடனே காண்டாயிட்டு என்ன பண்ணாங்க, சோழியை முடிக்க போயிட்டாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டும் மறக்குது, இந்த உத்தரப்பிரதேஷ்க்கும் உத்தரகாண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உத்தரவு போட்டாங்க, காண்டாயிட்டு வேலை பார்க்க சோழியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். உத்தரப்பிரதேஷ் ராஸ்லீலா. ஓகேங்களா? ஸோ அசாம் மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, அசாம் பார்த்தீங்கன்னா பிஹு சாட்சியா. ஓகேங்களா? ஸோ அசாம் பார்த்தீங்கன்னா பிஹு சாட்சியா. இதெல்லாம் இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்று, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கர்பா, அடுத்து இந்த பாங்கரா, இன்னொன்று ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்துக்கோங்க, மேட்ச்ல தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே சொன்னீங்களா மேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே கீழே எழுதி வச்சிருக்கேன், இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ கர்நாடகா பார்த்தீங்கன்னா யக்ஷகானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ கர்நாடகா யக்ஷகானா. ஆந்திரா பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி. இது நல்லாவே தெரியும், ஆந்திரா வந்து குச்சிப்புடினாவே ஆந்திரா ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. கத்தக் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில். ஸோ கத்தக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நார்த் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா கத்தக்கு, கேரளா பார்த்தோம்னா கத்தகளி. ஓகேங்களா? ஒடிசி பேர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். ஸோ இது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளா பார்த்தோம்னா தேயம் மட்டும் தான் கொஞ்சம் படிக்கலன்னா தேயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ தேயம், மோகினியாட்டம், கதகளி, அது நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பஞ்சாப் பார்த்தோம்னா பாங்கு குடிச்சுக்கிட்டே பாங்கரா ஆடினாங்க அப்படின்ட்டு. ஸோ குஜராத் பார்த்தோம்னா கர்பா அண்ட் தாண்டியா. அடுத்து ராஜஸ்தான் பார்த்தோம்னா கல்பேலியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோமர். அடுத்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் ராஸ்லீலா. அடுத்து பார்த்தோம்னா உத்தரகாண்ட் வந்து சோழியா. அடுத்து பார்த்தோம்னா அசாம் பார்த்தீங்கன்னா 2 பிஹு சாட்சியா. அடுத்து கர்நாடகா பார்த்தோம்னா யக்ஷகானா, ஆந்திரா குச்சிப்புடி, நார்த் இந்தியா கத்தக், ஒடிசா பார்த்தோம்னா ஒடிசி. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ இதில் முக்கியமான 2 பாயிண்ட் இருக்கு. அதாவது மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட் இருக்கு. அந்த 2 பாயிண்ட்டுமே இந்த பாக்ஸ்குள்ளாரே வந்துடும். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரெண்டுமே தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த பிரைஸை காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு. அவர் தான் வந்து நம்ம நல்லாவே தெரியும், நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக தான் தெரியும். அவர் எழுதின புக்கு தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது ரெண்டுமே வந்து தனியாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதனால தான் பாக்ஸ் வந்து, அதாவது லோயஸ்ட் எண்ட் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இது பாருங்க, இதுவுமே அடிக்கடி கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? பிஎஸ் ஸ்மித் வந்து என்னன்னு சொல்லியிருப்பார், இந்தியாவை எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னுவாரு. ஏன்னு பார்த்தோம்னா நிறைய ரேசியல் டைப் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறனால அவர் என்னன்னு சொல்லியிருப்பாரு, எத்னாலஜிக்கல் மியூசியம். அடிக்கடி கேட்குற ஒரு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த இதுவும் ஓகே. இது நம்மளுக்கு யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம் வந்து நம்மளுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுதுன்னு கேட்டோம்னா யூனிட்டாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும், யுனைடடாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் லைக் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி, இது எல்லாமே ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுறது காரணமும் அதே மாதிரி தான். அந்த ஒன் நேஷன் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டை வந்து வச்சிருக்கணும், உயிர்ப்பித்து வச்சிருக்கணும். நம்ம ரேஸாலேயோ கலராலேயோ ரிலீஜனாலேயோ நம்ம மதத்தாலேயோ பிரிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாம் இந்தியன் அப்படின்ற ஒரு இது வரணும் அப்படின்றதுக்காக இந்த இதெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, இந்தியா வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி. ஒரு கல்ச்சுரல்லே நம்ம நிறைய கல்ச்சுரல் இருக்கு இல்லையா, அதனால தான் மல்டி கல்ச்சுரல்ன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா எவால்வ் அஸ் எ சிங்கிள் நேஷன். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் நேஷனாக எவால்வ் ஆச்சு த்ரூ காமன் பிலீஃப், கஸ்டம்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு காமனான ஒரு பிலீஃப், அதே மாதிரி கஸ்டம், அதே மாதிரி கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த மூலியமாக தான் ஒரு நேஷன், ஒரு சிங்கிள் நேஷனாக டெவலப் ஆயிருக்கு, எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த டிராஃப்டிங் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஸ்டாண்ட் ஆஸ் ஆம்பிள் எவிடன்ஸ் டு த ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த எப்படி சொல்றது, நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ நிறைய போராட்டம்லாம் இருந்தப்ப என்ன பண்ணாங்க, என்னதான் வெவ்வேறு ரிலீஜன் இருந்தாலும் வெவ்வேறு ஏரியா வந்தாலும் நம்ம ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு நமக்கு வேணும், சுதந்திரன்ற ஒரு வேணும், அந்த சுதந்திர தாகத்துக்காக என்ன பண்ணாங்க, மொழி, இனம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க.
ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒற்றுமையான இந்தியாவை, நம்ம யூனிட்டி ஒற்றுமையாக இருக்குது இல்லையா, அதை வந்து தக்க வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு எவிடன்ஸ், ஒரு பக்காவான ஒரு எவிடன்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதில் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் மீதி நான் இங்கே இருக்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் அவுட் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கொஷின் பின்னாடி கேட்டிருக்காங்க புக் பேக்கில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது முக்கியம். அதே மாதிரி இதுவும் வந்து முக்கியம், 5000 years ஓல்டு அந்த மாதிரி அதெல்லாம் அப்பப்போ படிச்சுக்கணும். பட் மீதி எல்லாம் இந்த பாக்ஸ் கொஷின் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கடைசியில் நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறனால என்ன பண்ணுறீங்கன்னா டக்குனு எங்கன்னா இயர் பார்க்குறீங்களா, இயர் பார்த்தீங்கன்னா படிச்சுருங்க. பாக்ஸில் இருக்கா, பாக்ஸ் படிச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி பாக்ஸும் சரி, இந்த மாதிரி பாக்ஸும் சரி, ரெண்டுமே படிச்சுக்கணும். இது படிச்சிங்கன்னா கூட சப்போஸ் அந்த 6th இருந்து ஒரு 2 கொஷின் கேட்குறாங்கன்னா கூட உங்களால் 1 கொஷின் கண்டிப்பாக அடிக்க முடியும். அப்படிதான் அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க கொஷின். ஒன்று பாக்ஸ்லேருந்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கனாவது வந்து கேட்குற மாதிரி அப்படி. ஓகேங்களா, ஸோ அதனால் பாக்ஸ் வந்து விடவே கூடாது. நம்ம ஒவ்வொரு மார்க்கும் என்னது நம்மளோட இதை தீர்மானிக்கிறது. ஓகேங்களா, சரி ஓகே. ஜஸ்ட் வந்து முடிச்சுட்டு இந்த சம்மரி ஒரு டைம் படிச்சுக்கோங்க. அதே தான் திருப்பி சும்மா ஒரு ஷார்ட்டாக சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான். ஓகேங்களா, இது நீங்கள் எக்ஸசைஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, புக் இருந்துச்சுன்னா நான் இப்போ சொல்கிறது கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் படிங்க, நீங்களே வந்து போட்டு பாருங்கள், பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நான் ஆன்சர் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது பாருங்க, இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் ஸ்டேட்ஸ் அண்ட் டேஷ் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, இருங்க, 28 ஸ்டேட்ஸ் 9 யூனியன் டெரிட்டரிஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸ் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஒன்று டெல்லி வந்து விட்டுருப்பாங்க. டெல்லி பார்த்தோன்னா தனியாக வந்து இதில் ஸ்டேட்டில் இல்லாமல் ஒரு தனியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படின்றதுனால அதை தனியாக விட்டுட்டு 8ன்னு கொடுத்துருக்கலாம். இல்லை சேர்த்து கொடுத்தாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 9 யூனிட் டெரிட்டரிஸ்னு வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28 அதுக்கு ஆன்சர். ஸோ இந்தியா இஸ் நோன் அஸ் சப்கான்டினென்ட். பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னோம் இல்லையா, இதில் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாசன்ட்ராம், பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க, அதே கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேகாலயா. ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலிஜன் இஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா, அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது நம்மளுக்கு ஈஸி தானே. சீக்கிசம், இஸ்லாம் அண்ட் ஜொராஸ்ட்ரம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணாத பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசியானிசம். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரெகக்னைஸ்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா வந்து நம்மளுக்கு 8th ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 10th போனால் இன்னும் இது ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஓணம் ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு நான் தெரியும். ஓணம்னா என்னது, கேரளா தான். மோகினியாட்டம் என்னது, கேரளா. அதே மாதிரி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்றத எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு. அதே மாதிரி யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னதை காயின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி B.S. ஸ்மித் வந்து இந்தியாவை என்ன சொல்லிப்பாருன்னா எத்தனாலஜிக்கல் மியூசியம். ஸோ மேக்ஸிமம் முக்கியமான கொஸ்டின்லாம் இதிலே கவர் ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து இது வந்து நீங்களே பண்ணி பாருங்க அப்படின்ற, உங்களோட புக் இருந்துச்சுனாலோ இல்லை PDF இருந்தாலும் எடுத்து பண்ணுங்க அப்படின்ற. ஓகே, அடுத்து geographical features and climatic condition determine the economic activities of a region அப்படின்றாங்க. ஸோ அதோட மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது அந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர், அந்த நிலப்பரப்பு, அது மாதிரி அந்த கிளைமேட், அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ரீஜனோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம மாசின்ட்ரா பார்த்தோம்ல, அந்த மாதிரி லோயஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சால்மர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா நம்மளுக்கு வந்து இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இல்லையா, 2004 வந்து டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்ட்டு. பிஹு ஃபெஸ்டிவல் மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா, பிஹு அண்ட் சட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அசாம். அடுத்து பார்த்தோன்னா நீக்ராய்ஸ் என்னது, இந்தியன் ரேஸ். கோஸ்டல் ஏரியாஸ் என்னது, கோஸ்டல் ஏரியாலாம் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க. ஜொராஸ்ட்ரிசம்ன்றது ஒரு ரிலிஜன். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றது இந்தியாவோட ஒரு இது கான்செப்ட். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து 6th வந்து ஒரு லெசன், அதாவது நான் ஒரு ஸ்கெடியூல் கொடுத்தேன் இல்லைங்களா, லைன் அந்த ஸ்கெடியூல் மாதிரி கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனாகவே போகலாம். ஓகேங்களா, நீங்கள் எப்போ படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து இந்த ஸ்கெடியூல் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டோம், அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி முடிச்சிட்டோம். அடுத்து அதே மாதிரி ஒன்று லைனாக அப்படியே வந்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. ஐ திங்க் ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான இந்த எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதை நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கனாவே வந்து பக்காவாக இதுலேருந்து இந்த 6th எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் பக்காவாக போட்டுடலாம். ஓகேவா, சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 6th
அடுத்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா, அதை தான் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.